இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2024 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 8:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம், ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில சூழ்நிலைகளும் இருக்குங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளை சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு நிறைவை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் தரக்கூடியதாகவும் இருக்குங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டாலுமே இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. இன்று சின்ன சின்ன கஷ்டங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வண்டி வாகனங்கள்ல சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால சில பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலுமே தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தூர தேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று ஆடம்பர செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் முயற்சியில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க.
இன்று சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சவால்களையும் கையாள வேண்டியதும் இருக்கும். அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கான நேரமும் உங்ககிட்ட இருக்கும். இன்று பணியிடத்துல சில சவாலான வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. அதற்கு உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகள் எல்லாவற்றையுமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்திற்கு உதவியான வெளிநாட்டு செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சுலபமாக முறியடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு அனுகூலமான போக்கும் காணப்படும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய வேலைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனத்தை சரி செய்து விடுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. உத்தியோகத்துல ஏதாவது புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது நன்மையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் இன்று நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்கள் அல்லது பழைய நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய திருமணம் குறித்து இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தொழில உங்களுடைய சகோதரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே என்ற காதலும் நிறைந்து காணப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. அவர்களினால பெருமை வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவுடன் இருப்பதும் நல்லது. வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்புடனும் இருப்பீங்க. ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஓய்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டங்களை செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து முடிவுகளும் எடுப்பீங்க.
உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பை அதிகரிக்கவும் செய்வீங்க. செய்யும் வேலைகள்ல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆடல் பாடல் என்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சறுக்கல்கள்ல இருந்து எல்லாமே மீண்டு வந்தும் விடுவீங்க. புத்திசாலித்தனமாக தொழிலை அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்வீங்க. பணியாளர்களை ஊக்கத்துடனும் நயமாகவும் பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். நீண்ட கால கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் உயரும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் பேசுவீங்க. அதற்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். வியாபாரத்துல பற்று வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலையை துவங்குவதாக இருந்தால் அதற்கு என்ற சாதகமான நாளாகவும் இருக்கும். வெளியிடங்கள்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பதட்டங்களும் குறையும். வாழ்க்கை துணையிடத்துல என்ற மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குழந்தைகளை பார்த்து மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களும் குறையும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். உற்பத்தி துறைகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுக்கவும் காண்பீங்க. போட்டி விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். இன்னல்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் குறையும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படுத்தலாங்க. இதனை தவிர்த்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவி மக்களுடைய ஆதரவினால மன நிம்மதியையும் பெறுவீங்க. தேவைக்காக ஏதாவது பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய கடுமையான உழைப்புகளினால நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு மன சோர்வும் ஏற்படலாம். வாக்குவாதங்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க என்று சுமூகமாகவும் உணர்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே நிதானத்துடன் செய்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய முயற்சிகளை பாராட்டவும் செய்வாங்க. புதுமையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலைகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆறுதல்களும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்துல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய அனைத்து வேலைகளையும் திட்டமிட்ட முறையில் செய்து முடித்து விடுவீங்க. வேலைகளை முடிப்பதற்கு சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமணமானவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. வருமான உயர்வு குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை அமைதியான முறையில நிறைவேற்றுவதும் நல்லது. திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனால சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. ஆனால் செலவுகள் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். எடுத்த காரியங்களை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இதனால இன்று எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. திட்டமிட்ட காரியங்களும் சிறப்பாகவும் நடைபெறுங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றும் விடுவீங்க.
தாய் தந்தையருக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்கள்ல இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாங்க. பொழுதுபோக்கிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பலான போக்கும் மாறும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திடீர் வேலையின் காரணமாக உங்களுடைய தினசரி திட்டமிடுதல்கள்ல சில மாற்றங்களை செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. கல்வியில ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களையும் கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சஞ்சலமான உணர்வுகளினால பாதிக்கவும் படலாம். தேவையற்ற கவலைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகள் அதிகமாக தங்க காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன கோபங்களையும் கடந்து சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தை வழி உறவினர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சில முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில அந்தஸ்து உயரும். மனதிற்கு இதமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு என்ற ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களினால வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணத்தையும் பெற்றுவிடுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகளினால வீட்டை அலங்காரப்படுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. மனைவியினுடைய மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல என்ற அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். அன்றாட வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி ஆதரவுகளும் தோழமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக ஏதாவது முதலீடுகளும் செய்வீங்க. அவர்களுடைய பேரில புதிய வங்கி கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டாக செய்யும் வியாபாரத்துல சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று கல்வியிலும் சரி போட்டியிலும் சரி சிறப்பாகவும் செயல்படவும் செய்வீங்க. இன்று விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளி வட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
அறப்பணிகள் குறித்து செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மாற்று மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடற்பயிற்சி சார்ந்த வேலைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட பணிகளையும் திட்டமிட்டபடி செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய துணை இடத்துல அன்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான மற்றும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நடப்பவைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சிறப்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுடைய வேலைக்கான நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேருங்க. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் பேசி ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல இன்று பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகவும் காண்பீங்க. சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியை பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக வங்கி தொகைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் அதற்காக அப்ளை செய்வதற்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனதளவுல நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில நிதானத்துடன் வேலைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. யாராவது ஒருவருடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல மனக்கசப்புகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். தயக்கமான மனதுடன் வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கலாம். நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. முக்கியமான வேலைக்கான திட்டத்துடனும் செயல்படுவீங்க. குழந்தைகளுடன் சிறந்த நேரத்தை செலவும் செய்வீங்க. கல்வி மற்றும் தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ரகசியமான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உணவு சார்ந்த வகைகள்ல லாபத்தையும் பெறலாம். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அசதி நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றிற்கு என்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய விஷயங்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும். சில காரணங்களுக்காக உங்களுடைய வேலையில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகளை பொறுமையுடன் மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். பணியில நிலுவை என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்றைய நாளை அமைதியாக ஆக்கிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் குழந்தைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மனதுல அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. கடவுள் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரையுமே அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. சிலரிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல தேவையில்லாத டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். உருக்கமாக பேசி உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகளும் தீரும். மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய உழைப்பிற்கு மக்கள் மத்தியில கௌரவமும் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மனைவிக்காக ஆச்சரியமான பரிசுகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு இடையே நடந்து வந்த தேவையற்ற பதட்டங்களும் நீங்குங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். வருங்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. சேமிக்க வேண்டும் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில தனிப்பட்ட ஈர்ப்பும் அதிகரிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகளும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன மந்தத்தன்மைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அதிகப்படியான சிந்தனைகளுடன் இருக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சலிப்புத்தன்மையும் ஏற்படலாம். அதிக பணிகளின் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகள் பாதிக்கவும் படலாம். அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்கள் பிரியமான ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சலிப்புத்தன்மையும் ஏற்பட்டு நீங்குங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாகவும் குறையும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்குங்க. இன்று மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் உரிய நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களும் அதிகரிக்கும். என்று கடமைக்காக வேலைகள் செய்யவும் வேண்டாம். கவனத்துடன் செய்தாலே போதும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். வியாபாரத்துல போட்டியாளர்களை தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. குடும்ப செலவுகளை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் மீது சின்ன சின்ன கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடனான உறவுல சின்ன சின்ன மன கஷ்டங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இடமாற்றம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாங்க. மனதுல இனம் புரியாத சிந்தனைகளும் தயக்க உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய குடும்பத்தினரை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாக தருவதும் நல்லது. தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வேள்வி பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பூஜைக்காகவும் நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம் என்று லாபகரமான நாளிலும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். தயக்கங்களும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாற்றங்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு கவனமாகவும் இருங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தந்தை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றுவதும் நல்லதுங்க. சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. சிறந்த பலன்களை பெறுவதற்கு கூடுதல் கவனத்துடனும் இருங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. ஊக்கத்தொகைகளுடைய வகையில சலுகைகளுடைய வகையிலும் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் உயரும். வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க.
வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. இன்று நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு அடித்தளம் அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். கோயில் தரிசனங்களுக்கு சென்றும் வருவீங்க. குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அலங்கார பொருட்கள் விற்பனையினால வியாபாரத்துல உற்சாகமும் உண்டாகும். இன்று சமூக மற்றும் மத பணிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய நல்லொழுக்கத்தினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீங்கள் ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்யலாம். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல ஒருவருடன் ஏற்பட்டு இருந்த வாக்குவாதங்களும் நீங்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகளுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். முன்னேற்றமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நன்மைகளும் உண்டாகும். திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய பணியில நீங்கள் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல உற்சாகமான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் அருகில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே மனதில் கொண்டு வந்து மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். கையில காசும் இருக்குங்க. பணமும் தாராளமாகவும் இருக்கும். சாதுரியமான செயல்பாடுகளினால தொழில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறமையினால ஊழியர்கள் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வாங்க. மறைமுக எதிரிகளுடைய முயற்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு நண்பரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடமிருந்து முக்கியமான தகவல்களையும் பெறுவீங்க. பணியிடத்துல சற்று குழப்பங்களும் ஏற்படலாம். அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எதிலும் வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல புதுமைகளும் ஏற்படலாம். அரசு சார்ந்த பணிகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் தெளிவினை தருவதாகவும் இருக்கும். இறை சார்ந்த நம்பிக்கையும் ஏற்படுங்க. கற்பித்தல்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மருத்துவம் தொடர்பான துறைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, தெளிவாகவும் உணர்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சுமூகமாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இதனை சமாளித்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்தும் கொள்வாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக கொள்வதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பாதையில் நின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதியர்களும் நண்பர்கள் ஆவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய வேலைகளை முயற்சிப்பதாக இருந்தால் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்தாலே போதுங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இது பண இழப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன விமர்சனங்களும் தோன்றத்தங்க செய்யும். வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கலாங்க. சாப்பிடக்கூட முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அமைதியும் இருக்கும். ஒவ்வொரு வேலையையுமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களும் மன மகிழ்ச்சியுடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவாங்க. சமூக பணிகள்ல தீவிரத்தையும் காட்டுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல எதிரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பெற்றோருடன் குடும்ப விஷயங்களை பேசி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கல்வி பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. மனை விற்பனையில ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தப்படுவீங்க. விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.